அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி சுக்கிரனின் இணைவு என்பது ஜனவரி 1ஆம் தேதி முதல் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைத்து கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது முழுமையாக ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் திகழக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இரு கிரக நிலைகளும் இணைந்து சப்தம பார்வையாக சுகஸ்தானமாகிய 4ஐ பார்க்கின்றன. பொதுவாகவே சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு அமோகமான வளர்ச்சியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு என்றுதான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இயற்கையிலே ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பவர் சனி பகவான். இந்த இரண்டு கிரக நிலைகளும் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே பல நல்ல மாறுதல்களை ரிஷபராசிக்காரர்கள் முற்றிலுமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் மிக அற்புதமான நல்ல மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான தொடக்கத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். மேலும் லாபஸ்தானத்தில் ராகு ஜன்மராசியை விட்டு இந்த வருடத்தில் விலகுகிறாருங்க குரு என இப்படி பல கிரகநிலைகள்ல நல்ல மாறுதல் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நிறைவாக சந்திக்கலாம். அதற்கு முதன்மையான அடிப்படையான வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் புதிதாக தொழில் துவங்குதல், புதிய வேலையில் இணைதல் போன்ற நல்ல வாய்ப்புகள் மிகவும் அமோகமாக கிடைக்கும். ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் மிக வலுவாக சந்திரனுடன் இணையும் போது பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. அதே போன்று குருவுடன் இணைந்தால் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக நிறைவாக அமையுங்க. அதோடு மட்டுமல்லாது சனியுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான உண்மையான யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. எனவேதான் பெரிய அளவிலான சிக்கல்கள் கூட தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமம் விரயம் தவிர மற்ற இடங்களில் நல்ல மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுப்பார். ஜென்மஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்டவர் தொழில் ஸ்தானத்தில் பிரமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான தோஷங்களை முற்றிலுமாக விலக்கி ரிஷபராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிக சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும் போது குடும்ப ரீதியாக சுக்கிரன் சனி மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது குடும்ப ரீதியாக மிகவும் கவலை அளித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்தால் அவை நிச்சயமாக மறையுங்க. இருந்தால் என்ன, இருக்கக்கூடிய அத்தனை விதமான கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. மற்றவர்களின் மனம் நோகாமல் மகிழ்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மகிழ்ச்சிக்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும், வருமானம் திருப்திகரமாக அமையும்.
மேலும் பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் வலுவாக நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே சாதகமான ஒரு சூழல் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்த்தபடி மங்கள பாக்கியம் நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சாதகமற்ற சூழ்நிலைகள் மறைந்து சாதகமான சூழ்நிலை உருவாகுதல் போன்ற அனைத்தும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்குங்க. நீங்கள் செய்த சிறு சிறு தவறுகள் கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்டு வந்த நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. விரும்பியபடியே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் அலுவலகம் சார்ந்த பணிகள் அமைய போகிறது. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திக்கலாங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்றவர்களிடம் உங்களது தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டாம், அதனால் சிக்கல் உருவாகலாம். எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் தொழில் உத்தியோகம் அனைத்து விஷயங்களிலும் நிறைவாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் முற்றிலும் நிறைவாக அமையுங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் தொழில்துறை வியாபாரத்துறையில் வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக நிச்சயமாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சனியுடன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தாமதப்பட்டு வந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் விரைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குறிப்பாக கலைத்துறையில் திரைப்பட சார்ந்த துறையில் ஈடுபடுகிறவர்களுக்கு அசூர வளர்ச்சி. சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான யோகம் உண்டு. வருமானம் இரட்டிப்பாக கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. விளைச்சலும் வருமானமும் அமோகமாக கிடைக்கக்கூடிய யோகமும் பொருளாதார நிலையை சீர் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து தொடர்ந்து 9 வார வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சிறப்பான சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேரும்.